எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரிப்பன் சுவாமி மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தை யார் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய மூர்த்தி சார் தான் இந்த ஃபிலிம் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கன்னடத்துல இருந்து தமிழ்ல வெளியாகி வந்த பிலிம் தான் இந்த ரிப்பன் சுவாமி. படத்துல என்னடா கதை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிலிம்ல ஃபாரஸ்ட்ல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவரை ஹீரோன்னு சொல்ல முடியாது, வில்லனும் சொல்ல முடியாது. எல்லாமே இவரே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த காட்டுல பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, வேட்டையாடுவாங்க. அதை வந்து இவர் கொஞ்சம் தீவிரமா பண்றாரு. அதனால வந்து போலீஸ் வந்து தடுக்க வராங்க. இவர் வந்து ஏன் அந்த போலீஸ் கிட்ட பகைச்சுக்கிறாரு, அந்த போலீஸை ஹேண்டில் பண்றாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சீன் பை சீனா நகருது. செகண்ட் ஹாஃப்ல என்ன நடக்குதுன்னா, இவரும் அவரோட மனைவியும் எப்படி வந்து காமத்துல வந்து 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. இவர் ஏன் மனைவி சொன்னா அவர் பேச்சை வந்து தட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல சீன் பை சீன் இருக்குது. லாஸ்டா வந்து இவர் வந்து வேட்டையாடுறத லாஸ்ட் வரைக்குமே விடுறதே இல்லை. அந்த காடவே தன்னுடைய சாம்ராஜ்யமா இருக்காரு. கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது வில்லனே ஒருத்தர் சம்பந்தமே இல்லாத பார்ட் 2 கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிலிம் பாத்தீங்கன்னா வந்து 2 மணி நேரத்துக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்குது. நீ சொல்ற படம் எப்படா இருக்குது, பார்க்கலாமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா ஓகே, சும்மா சுமாரா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம். ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு இந்த பிலிமை பார்க்க வேணாம். ஓடிடில இது அவைலபிளா இருக்குது. உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு போய் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.